தேவையில்லாத வழியில் போயிட்டு நான் மாட்டிட்டு, ஆண்டவரே அதற்கு பிறகு என்னுடைய வழி எது, என்னுடைய ஆசீர்வாதம் எது, என்னுடைய நன்மை எதுன்றது நான் சிந்திக்கக்கூடாது. எடுத்து வாசித்து பாருங்க, பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து, நல்ல வழி ஏது என்பதை விசாரித்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு எவ்வளோ அந்த வழியை சாதாரணமா சொல்லாம அதை எவ்வளவு அழகுபடுத்தி சொல்றாரு பாருங்க. நீ போற வழியை விசாரித்து அந்த பாதையில் நட. நீ விழுந்து போயிடக்கூடாது, நீ பாதை மாறி போயிடக்கூடாது, உன் வாழ்க்கையில் நீ தோல்வி அடையக்கூடாது, உன் வாழ்க்கையில் நீ பிரச்சனைகளுக்கு மத்தியில் உடையுண்டவனை போல மாறிவிடக்கூடாது. நடப்பதற்கு முன்னாடி விசாரித்து நடக்கிற ஒரு தேவ பிள்ளையாயிரு. அதுதான் உனக்கு உண்டான ஆசீர்வாதத்தினுடைய வழியாயிருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? 5 மாதத்தை நம்ம முடிக்க போகிறோம். 6வது மாதத்தினுடைய தொடக்கத்தில் ஆண்டவர்கிட்ட நீ நானும் கேட்கக்கூடிய முதல் வழி என்ன தெரியுமா? ஆண்டவரே, தேவையில்லாத இடத்துல போய் நான் சிக்கிட்டு, தேவையில்லாத வழியில் போயிட்டு நான் மாட்டிட்டு, ஆண்டவரே அதற்கு பிறகு என்னுடைய வழி எது, என்னுடைய ஆசீர்வாதம் எது, என்னுடைய நன்மை எதுன்றது நான் சிந்திக்கக்கூடாது. என்னை சரியான வழியில் என்னை நடத்துங்கப்பா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல தீர்க்கதரிசி சொல்றாரு, நல்ல வழி ஏது என்பதை விசாரித்து. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நல்ல வழியை உனக்கு காண்பிப்பவன் யார்? இன்னைக்கு எல்லாருடைய கையிலும் ஒரு ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் இருக்குது. எங்கேயாவது போனனாக்கா உடனே என்ன பண்ணுறாங்க? செல்ஃபோன் எடுத்து ஒரு மேப் போட்டுக்கிறாங்க. அந்த மேப்பை நம்பியே போயிடுறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய தடுமாற்றங்கள், நிறைய பிரச்சனைகள். சமீபத்தில் ஒரு வீட்டோட மேப்பை வச்சுட்டு நாங்கள் போனோம். அந்த மேப்பு அந்த வீட்டை தாண்டி கொண்டு போய் எங்களை நிறுத்துது. ஒரு ஆம்பேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது மாதிரி நிறைய பிரச்சனைகள். எப்பயும் சொல்கிறேன், என்னத்தான் விஞ்ஞானங்களும் அறிவியலும் வளர்ந்தாலும் கூட அவைகளெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு பிடிமானத்திற்காக வச்சிருக்கணுமே தவிர, உன் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் வந்தாலும் முடிவெடுத்து செய்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கணும்? யாருக்கு இருக்கணும்? நீ ஆராதிக்கிற உன் தெய்வத்திற்கு தான் இருக்கணும். இன்றைக்கி ஒரு 100 பேரில் ஒரு 30 பேரை தனியாக பிரிச்சுட்டு 70 பேர் தனியாக பிரிங்க. இந்த 30 பேர் தான் ஆண்டவர் என்னை எப்படி நடத்தணும், அடுத்தது நான் என்ன பண்ணணும், அடுத்தது என்னுடைய வாழ்க்கை கர்த்தர் எப்படி கொண்டு போக விரும்புகிறார், அந்த பாதையை நான் தேர்வு செய்யணுட்டு நினைக்கிறவங்க 30% தான். 30% தான். மற்றவங்களாம் தன்னுடைய இருதயத்திற்கு என்ன தோன்றுகிறதோ, தனக்கு என்ன தோன்றுகிறதோ, தன்னுடைய மனசுக்கு எது நல்லதுன்று படுதோ அதன்படி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. ஆண்டவர் சொல்றது தவறு. உன்னை கைட் பண்ணுறதுக்கு, உனக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு, உன்னை சரியாய் நடத்துவதற்கு, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, புல்லுள்ள இடங்களில் உன்னை கொண்டு போய் நிறுத்துவதற்கு ஒருத்தர் இருக்கிறார். அதுதான் நீ ஆராதிக்கிற உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் வசனம் சொல்லுது, யோவான் 14:6 சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வர்றான். அந்த வார்த்தை இப்படி கூட வைக்கலாம், என்னை அல்லாமல் ஒருவனும் ஆசீர்வாதத்தை அறியான், என்னை அல்லாமல் ஒருவனும் சமாதானத்தை அறியான், என்னை அல்லாமல் ஒருவனும் நன்மையை அறியான், என்னை அல்லாமல் ஒருவனும் மேன்மையை அறியான். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? கர்த்தர் ரொம்ப பெரியவருங்க. கர்த்தர் ரொம்ப பெரியவர். ஆண்டவரை போல நம்ம நேசிக்கிறது உலகத்தில் யாரும் கிடையாது.
எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, சரியான வழியில் நடங்க. அந்த சரியான வழியை பிளான் பண்ணி உனக்கு கற்றுக் கொடுக்கிறவர் யார் கேட்டீங்கன்னாக்கா இயேசு தான். அதனால தான் யோவானில் சொல்றாரு, நானே உனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான், நன்மையினிடத்திலே வரான், ஆசீர்வாதத்தினிடத்திலே வரான், மேன்மை அடையான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு காரியத்தினுடைய முடிவு யார்கிட்ட இருக்குன்னா இயேசுவினிடத்திலே இருக்கிறது. அந்த முடிவை நோக்கி பிரயாணிக்கிறவர்களாய் நீங்கள் நானே இருக்கணுமா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் சமூகத்தில் நிற்கணும். ஆண்டவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு? உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நம்பாதீங்க, அது உங்களை மோசம் போக்கும், சாத்தானுடைய தந்திரமாக இருக்குமா? கடவுள் என்ன சொல்றாரு? தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் எல்லாவற்றையும் இழந்துட்டானா. இழந்தான் தெரியுமா? ஆண்டவர் சொல்லப்படாதவர்களோடு கூட கை கோர்த்து அவன் யுத்தத்திற்கு போனான். அப்போ பெலிஸ்தியரோடு கூட அவன் கை கோர்க்கிற போது கடவுள்கிட்ட கேட்கல. இப்போ எல்லாருடைய வாழ்க்கையில் இருண்டு போனதற்கு பிறகு அவன் என்ன பண்ணுறான்னா, கர்த்தருடைய பெட்டியை வர வைத்து அதற்கு முன்பதாக முழங்காலில் நின்று அவன் கேட்குறான், ஆண்டவரே நான் இப்போ என்ன பண்ணணும், என் வழி எது, நான் எல்லாவற்றையும் இழந்துட்டேன். அப்போ யோசிச்சு பாருங்க, அவன் இழப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன? அவன் கர்த்தர் சொற்படி கேட்காமல் அவனா ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறான், அவனா ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறான். அவன் போயிட்டு வரும்போது அவனுக்கு கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றையும் அவன் இழந்து போயிருந்தானா. நான் உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆண்டவருடைய சொற்படி கேட்காம உன் இருதயம் சரின்னு சொல்ற காரியத்தை நீ செய்யறனக்கா இந்த சத்தியம் உனக்குத்தான். ஜாக்கிரதையா இருந்துக்கோ. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒன்றை பெறுவதை காட்டிலும் பெற்றதை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வது தான் சாமர்த்தியமா. சாமர்த்தியம் அதுதான். ஒரு காரியத்தை ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறது பெருசு இல்லையா? சம்பாதிக்கிற 100 ரூபாவை பத்திரமாய் பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு திறன் வேண்டுமா? திறன் வேண்டும். ஒரு ஆசீர்வாதத்தை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு கிருபை வேணும். அதனால தான் யாபேஸ் சொன்னான், என்னை நீர் ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணுன்ட்டு மட்டும் கேட்கல, அதை சுற்றிலும் பாதுகாப்பு இருந்தால் தான் என்னால் அதை பத்திரமாய் பாதுகாக்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் அவன் யோசிச்சு பார்க்குறான், நானா ஒரு வழியை தெரிந்தெடுத்து, நானா ஒரு பாதையை தெரிந்தெடுத்து ஆண்டவர் செய்யக்கூடாதுன்ற சொல்கிற காரியத்தை நான் செய்ததினால்தான் இன்னைக்கு என்னுடைய குடும்பம் இந்த நிலையில் இருக்கிறது. நான் சேர்த்து வைத்தவைகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். அவன் குறிப்பிட்ட ஒரு ஸ்தானத்தை மட்டும்தான் திருப்பி கொண்டானா, மற்றதெல்லாம் என்ன ஆயிடுச்சான்? எரிக்கலமாக்கப்பட்டதான். எரிக்கலமாக்கப்பட்டதான். எவ்வளோ வேதனைங்க, எவ்வளோ வேதனை. அது மாதிரி தான் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், இழப்பதற்கு முன்னாடி தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க. நீங்களாம் கடவுளுடைய பிள்ளைங்க. கடவுளுடைய எதை செய்தாலும் அது கர்த்தருடைய சித்தம் என்பதை தெரிஞ்சு செய்யுங்க. உங்களால் முடியும். தனியாக யோசிக்கிறதுக்கு, தனியாக செயல்படுறதுக்கு உங்களால் முடியும். ஆனால் விழுந்து போகிறது மற்றவங்க கிடையாது, நீங்கள் தான். திருப்பியும் ஒவ்வொரு முறையும் எழும்பி 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 போராடுறது நீங்கள் தான். நீங்கள் தான். உங்களுக்கு முன்னாடி வந்தவெல்லாம், உங்களுக்கு பின்னாடி வந்தவெல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருப்பான். நீங்கள் இன்னும் விழுந்து விழுந்து எழுந்திருப்பீங்க, விழுந்து வந்து எழுந்திருப்பீங்க, விழுந்து வந்து எழுந்திருப்பீங்க. ஒரே ஒரு பொருத்தனை பண்ணிங்க, இனி என்ன நடந்தாலும் சரி, எங்கள் அப்பா இயேசுனுடைய கரத்தில் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கேட்டு தான் ஆண்டவர்கிட்ட நான் செய்வேன். அதுதான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். கை இருக்கிறவங்க மட்டும் கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. சுயமாக சிந்திச்சது போதும், சுயமாக முடிவெடுத்தது போதும், ஏதோ ஒரு மனுஷன் சொல்லிட்டு கேட்டதெல்லாம் நடந்தது போதும். இனி கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் என்ன பேசுறாரு, கர்த்தர் என்ன எப்படி நடத்தணும்னு சொல்லி நினைக்கிறாரு, கர்த்தர் என் கூட எப்படி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாரு, அதை கேட்க கற்றுக்கணும். எனக்கு ரொம்ப கோபம், தாவீதை பார்க்குறப்போ ரொம்ப கோபம் எனக்கு. ஏண்டா இப்போ வர புத்தி கொஞ்சம் முன்னாடியே ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனோட கூட நான் கை கோர்க்கலாமா, இந்த பெலிஸ்தியனோட கூட போயிட்டு நான் என்ன பண்ணலாம்,
நான் அவனை யுத்தம் பண்ணலாமா, அவனுக்கு சப்போர்ட் பண்ணலாமா, அந்த பெலிஸ்தியன் யாருக்கு சமமானவன், அது நான் அந்த தவறை நான் செய்யலாமா, யோசிச்சிருக்கலாம்ல. ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. இவனுக்கு அந்த யுத்தத்திற்கு சம்மந்தமே கிடையாது. நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சம்மந்தம் இல்லாத காரியத்திலெல்லாம் போயிட்டு மூக்க நுழைச்சிட்டு கடைசியில் உடைப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. இதை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இந்த இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். கற்றுக் கொடுக்க தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கார். ஜாக்கிரதையா இருங்க. நீ விடுத்திருப்பாயானால் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் சிக்காமல் சமாதானத்தோடு கூட வாழ உன்னால முடியும். ஆமென், அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருங்க. நீ நன்மையாய் நினைக்கிற காரியம், இது பண்ணா அவங்க சந்தோஷப்படுவாங்க, இது பண்ணா அவங்கள சந்தோஷப்படுத்துற மாதிரி இருக்குன்னு நினைக்கிற காரியங்கள்லாம் உனக்கு முள்ள மாறிடும். உனக்கு முள்ள மாறிடும். கர்த்தருடைய திட்டம் இல்லாம, கர்த்தருடைய காரியங்கள் இல்லாம நீ என்ன நன்மை செய்தாலும் சரி, அதில் உனக்கு நன்மை கிடைக்காது. அதற்கு பிறகு அதற்கு பதில் உன்னை அழுத்த வைப்பாங்க, அழுத வைப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவருடைய திட்டமா, ஆண்டவர் இதை செய்ய சொல்லுகிறாரா என்பதை நிதானித்து பார்க்கணுமா. இவன் எவ்வளவு ஆண்டவருடைய சமூகத்தில் பாருங்க, எவ்வளவு உணர்வுள்ள ஒரு மனுஷன். இந்த சைடில் ஒருத்தன் கல் எடுத்துட்டு கல் அடிக்கிறதுக்காக இருக்கிறாங்க, மறுபக்கத்தில் சாப்பாடு இல்லாமல் பசியோடு கூட ஒடுங்கி போய் இருக்கிறான். இப்படிப்பட்ட நேரத்தில் அவன் கர்த்தர்கிட்ட போயிட்டு ஒத்தாசையை கேட்குறான். ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், நான் என்னப்பா பண்ணணும் சொல்லுங்க பண்ணுறான். பெலிஸ்தியனோட கூட யுத்தம் பண்ணுறப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாது அவனுக்கு. அந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து கடவுள் சமூகத்தில் கேட்டிருந்தானாக்கா ஆண்டவர் சரியான வழியை சொல்லியிருப்பார். அவனுக்கு என்ன பண்ணணுன்ட்டு சொல்லியிருப்பார், எப்படி நடத்தணுன்ட்டு சொல்லியிருப்பார். ஆனால் அவன் கேட்கல. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதை போல நடந்ததற்கு பிறகு உணரக்கூடிய மனுஷன் நான் இருக்கக்கூடாது. நடப்பதற்கு முன்பதாகவே தேவனுடைய திட்டம் இன்னது என்பதை சரியாய் அறிந்து அதை புரிந்து கொண்டு அந்த வழியிலே நான் நடக்க விரும்புகிறேன். ஆமென். அதற்கு நீங்களே சாட்சி. கை கொடுக்க சொல்றது அதுதான். எக்காரணத்தை கொண்டும் ஒரு காரியத்தை தெரியாது என்று மட்டும் எஸ்கேப் ஆகிட முடியாது. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் போனோன்னு சொன்னால் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற ஒரு வழி உண்டு, அதனுடைய முடிவு மரணம். அது சரியான ஒரு கைட்னஸ் கிடையாதுங்க, கைட்னஸ் கிடையாது. அப்போ உன்னை ஆச்சரியமாக நடத்த உனக்கு அவருக்கு அதை விட வேறு வேலை கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க பாஸ்டரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீ பாஸ்டரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லை, பாஸ்டருடைய வேலையே அதுதான். பாஸ்டருடைய வேலையே உனக்கு உண்டானதை கேட்டு சொல்கிறது தான் என்னுடைய வேலையே. நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லிட்டு நீ டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. எனக்கு வேற வேலைலாம் கிடையாது. என் வேலையே உனக்குண்டான காரியத்தை சரியாக அறிந்து கொண்டு உன்னை உணர்த்துவது தான் என் வேலையே. நீ பார்க்குறத எல்லாத்துக்கும் கரெக்டான வழி சொல்கிறது என்னுடைய வேலையை. நீயா மனசில் நினச்சிட்டு எனக்கு எது நல்லது பண்ணுற மாதிரி நினச்சிட்டு நீ ஏமாந்து போயிடக்கூடாது, நீ ஏமாந்து போயிடக்கூடாது. கேட்கணும். சில பேர் என்ன நினைப்பாங்கனாக்கா, தப்பாக நினச்சிப்பாங்களா, எப்போ கேட்கறதுனால எதை நினச்சிப்பாங்க. ஓ, என்னங்க நினைக்கிறது, நினைக்கிறதுக்கு என்னங்க இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மனைவிக்கு கணவனிடத்தில் வராத சந்தேகங்களா, கணவனுக்கு மனைவியிடத்தில் வராத சந்தேகங்களா, அது ஒவ்வொரு நாளும் ஒரு 20 முறையாவது அரிசி எடுக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அப்போல்லாம் நமக்கு ஒன்றும் தோணும் இல்லையே. அது மாதிரி ஆண்டவர்கிட்ட கேட்குறதுக்கும் ஊழியக்காரனிடத்தில் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறதுக்கும் தயவு செய்து நீங்கள் தவற நினைக்கவே கூடாது. இது உங்களுக்கு உண்டான காரியம். அதை நீங்கள் தான் சரியாய் கேட்டு பகுத்தறிந்து நடக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பகுத்தறிந்து நடக்கணும். அந்த பகுத்தறிந்து நடக்கலைனாக்கா அது கஷ்டமாக தான் முடியும், கஷ்டமாக தான் முடியும். ஆண்டவர் கொடுப்பார், ஆண்டவர் கொடுப்பார். கொடுத்ததை நாம் இழந்து போகாமல் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
அல்லேலூயா. சரி, வழி எது என்பதை விசாரிக்கணும். விசாரிக்கிற போது இயேசுதான் அந்த வழி என்பதை அறிந்துக்கணும். அந்த வழி எப்போ நமக்கு கிடைக்கும்? எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும், நீங்கள் வலதுபுறமாய் சாய்கிற போதும், இடதுபுறமாய் சாயும் போதும், நீங்கள் இடதுபுறமாய் சாய்கிற போதும், வழி இதுவே, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று. என்ன வார்த்தைங்க, என்ன வார்த்தைங்க. நீங்க எந்த சைடு போனாலும் சரி, வழி இதுவே என்று, இதிலே நடவுங்கள் என்று, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் உங்களுக்கு வார்த்தையை பின்னாலே சொல்லுகிற வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். உங்களுடைய காதுகள் கேட்கும். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே முத்தரிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, உங்களிடத்துல இருக்கக்கூடிய அந்த இரத்தம் உங்களுக்கு பின்னாலே பேசுமா? இந்த காரியம் சரியானது அல்ல, இந்த காரியத்தை செய்யாதே, இந்த காரியத்தை செய், இது உனக்குண்டான காரியம். அல்லேலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது இந்த வார்த்தையும் கூட பேசுமா? இந்த வார்த்தையும் கூட பேசுமா? அல்லேலூயா. நான் திரும்பி இன்னொரு காரியத்தை கூட சொல்றேன். இந்த காரியம் உன் கூட பேசணும்னாக்கா அந்த பேசுகிற வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுக்கணும். எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று, அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்க. போதுமா போதுமா போதுமா. இந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. இந்த இடத்துல இது இருக்கிற சம்பாஷணைகள்லாம் உங்களுக்கு தெரியும், நான் அதை ரிப்பீட் பண்ண விரும்பலை. இந்த இடத்துல இந்த வார்த்தை என்ன சொல்லுதுனாக்கா, சாமுவேல் எப்போ காது கொடுத்து சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொன்ன பிறகு தான் அந்த திட்டத்தை அவனுடைய காதுகளில் பேச ஆரம்பிக்கிறாரா. என்னத்தான் உன்னை கைட் பண்ணி கர்த்தருடைய நடத்தணும்னு சொல்லி நினச்சாலும் அந்த வார்த்தைக்காக நீ காத்திருக்கணும், அந்த வார்த்தையை நீ கேட்கணும் சொல்லி விரும்பினா மட்டும்தான் கர்த்தர் உன் கூட பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உன்னை நடத்தணும்னு சொல்லி நீங்க விரும்பணும், அந்த வார்த்தைக்காக காத்திருக்கணும். அப்பதான் அந்த சத்தம் உன் காதுல கேட்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சாமுவேலை கொண்டு வந்து அவங்க அம்மா அண்ணல் கொண்டு வந்து சர்ச்சில் விட்டுட்டு போயிட்டாங்க. சாமுவேல் வளர்ந்துட்டான், இப்போ வளர்ந்துட்டான். ஆனால் அவனுக்கு ஒன்றுமே புரியலை. அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, என் வாழ்க்கை இது தானா, என் வாழ்க்கை இது தானா, ஒரு சர்ச்சுக்குள்ளேயே அப்படியே இருக்கிறதா, என் வாழ்க்கை இது தானா, இப்படி தானே இருக்கணுமா, என்னை குறிச்சுன்னு பிளான் என்ன? அவனுக்கு ஒன்றுமே தெரியல. என்னை கொண்டு என்ன செய்ய போகிறாரு? இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு கூட நிறைய விஷயம் தெரியல. என்ன தெரியலனாக்கா, என்னை குறிச்சுண்டானா கர்த்தருடைய பிளான் என்ன, நாளைக்கு கர்த்தர் எனக்கு என்ன செய்ய போறாரு, என்னை குறிச்சுண்டான தேவனுடைய திட்டம் என்ன, என்னை குறித்து கர்த்தர் என்ன நினைக்கிறாரு, எதை எனக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு, அதை செய்யறதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. நீ அப்படியே இருப்பதற்காக அல்ல, நீ எழும்பி நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் விரும்புகிறார். அந்த சத்தத்தை காதுல கேட்கணும்னு நினைக்கிறாராம். அப்ப பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் அப்படியே இருளா இருந்துச்சு. அவங்க அம்மா ஒரு பெரிய பிளானோட கூட விட்டாங்க. அவனை விட்ட உடனே கர்த்தருக்கு அவனை குறித்து ஒரு பிளான் இருந்தது. ஆனா இவனுக்கு அதை பறிச்சு ஒரு பெரிய பிளான் இல்லை. அவனுக்கு சாமுவேலுக்கு ஒரு பெரிய பிளான் இல்லை. என்ன செய்ய போறாரு, அடுத்து எனக்கு என்ன நடக்க போகுது, என் வாழ்க்கை எப்படி மாறும், நான் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ண பேருனா, அதெல்லாம் இவனுக்கு பெருசாக தெரியல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாமுவேல் தீர்க்கதரிசி பாருங்க, நல்ல கவனிப்பாங்கண்ணா. முதல் ராஜாக்களை ஏற்படுத்தினவன் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு தான். எப்போ அந்த மனுஷன்
காது கொடுத்து ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து சொல்லும் அடியன் கேட்கிறேன்னு சொன்னானோ அது வரையிலும் அவனை குறித்துண்டான திட்டம் அவன் காதில் கேட்கல, அவன் சிந்தனையில் விழல, அவன் இருதயத்தில் பதியல, அவன் இருதயத்தில் பதியல. அவன் டெய்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிற போது கடவுள்கிட்ட கேட்கணும், இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க கூடாது. கேட்கணும், ஆண்டவர் என்னை குறித்து உங்க திட்டம் என்ன, என்னை எப்படி நடத்த போறீங்க, என் பாதைகள் எப்படி இருக்கும், என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு முன்னாடி என்னை எப்படி கொண்டு போக போறீங்க. நான் சூழ்நிலையை பார்க்கிறேன், ஆனா நீங்க எதை பார்க்கிறீர், எனக்கு என்ன செய்ய போறீங்க, எனக்கு என்ன கொடுக்க போறீங்க, அதை நான் அறிய விரும்புகிறேன், அதை நான் அறிய விரும்புகிறேன். சொல்லும் அடியேன் கேட்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. கேட்ட மாத்திரத்திலேயே மலமலமலன்னு வார்த்தை கொட்டுதுங்க. இப்போ வாசிங்க பார்க்கலாம். அவனுடைய காதுகள் கேட்க, மறந்துட்டீங்களா? கர்த்தர் சாமுவேலை நோக்கி இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், இஸ்ரவேலிலே ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய இரண்டு காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கும் என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அதிநிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவிர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டு இருக்கிறேன் என்றார். அப்படியே வாசிச்சுட்டே வருவீங்கன்னாக்கா அடுத்தது என்னெல்லாம் கர்த்தர் செய்ய போறாருன்றத அவனுடைய காதுகளில் கத்த சொன்னாரு. அவன் காதுகளில் கத்த சொன்னாரு. அவனை பார்த்து சொல்றாரு, ஒருத்தன் கழுதைக்கு பின்னால போவான், அவனை நீ தெரிந்து கொண்டு அவன் தலைக்கு மேல் அபிஷேகம் ஊற்று, அவனைத்தான் நான் என்ன பண்ண போறேன், இந்த தேசத்திற்கு ராஜாவாக்க போறேன். எவ்வளவு பெரிய கணங்க! ஜனாதிபதியினுடைய அந்தஸ்தை யாரு கொடுத்தாரு? ஆண்டவரு யாரு கொடுத்தாரு? சத்தமா சொல்லுங்க, யார் கொடுத்தாரு? இந்த சாமுவேலுக்கு கர்த்தர் கொடுத்தார். இப்போ பக்கத்தில் இருக்கும் கையெல்லாம் பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நீ யாருடைய பார்வைக்கும் புலப்படாத, நீ யாருடைய பார்வைக்கும் பெருசல்லாத, யாருடைய பார்வைக்கும் கனமில்லாத, ஒரு பொருட்டல்லாத மனுஷனா இருக்கிற, ஆனால் உன்னை குறித்துண்டான கர்த்தருடைய திட்டம், உனக்குள்ளிருந்து அநேக ராஜாக்களை நான் எழும்பி வர பண்ணுவேன், உனக்குள்ளிருந்து அநேக தீர்க்கதரிசிகளை எழும்பி வர பண்ணுவேன், உனக்குள்ளிருந்து அநேக மேன்மையானவைகளை எழும்பி வர பண்ணுவேன். கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உனக்குள்ளிருந்து 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 கையை தட்டி ரக்கபா ரிபானா, அந்த அபிஷேகத்துடைய நிழல் உனக்கு மேலே இறங்கட்டும், அந்த அபிஷேகத்துடைய நிழல் உனக்கு மேலே இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு மேலிருந்து ஒரு விடுதலை கடந்து போனது, அது செத்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினது. அவருக்குள்ளிருந்து ஒரு விடுதலை கடந்து போனது, அது முடவர்களை நடக்க செய்தது. அவருக்குள்ளிருந்து விடுதலை கடந்து போனது, அது பார்வை இல்லாதவர்களை பார்வையாக்க செய்தது. இன்றைக்கு உனக்குள் இருந்து ஒரு வல்லமை கடந்து போகிறது. மற்றவர்களை உயர்த்துவதற்கு, உன்னை உயர்த்துவதற்கு, உன் ஸ்தானத்தை உயர்த்துவதற்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென் சொல்லுவீங்களா? நீ சாதாரண நினைக்காத. நீ ஏன் சில நேரத்தில் நமக்கு உண்டான திட்டங்கள் நமக்கு தெரியலனாக்கா, பெருசாக கடவுளோடு கூட நமக்கு ஈடுபாடுகள் கிடையாது. நீ உட்கார்ந்து ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து முட்டி போட்டு சொல்லணும், அப்பா நான் ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், சம்பாதிக்கிறேன், சாப்பிட்றேன், சம்பாதிக்கிறேன், ஏதோ வாழ்ந்துட்டுருக்கிறேன், ஏன் வாழ்கிறேன்ட்டு எனக்கு தெரியல. நான் இதுக்காகத்தானே என்னை உண்டாக்குனீங்க, இதற்காகத்தானே என்னை தெரிந்து கொண்டீங்க, என்னை குறித்து உங்கள் பிளான் என்னப்பா, நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுறேன்ப்பா.
என் கூட பேசுங்கப்பான்ட்டு சொல்லி பாருங்களேன். சாமுவேலோடு கூட பேசின அதே சத்தம் உன் காதுகளிலே கேட்க ஆரம்பிக்கும். அந்த அபிஷேகம் உனக்குள்ளே ஊற்றப்பட ஆரம்பிக்கும். அந்த வல்லமை உனக்குள்ளே ஊற்றப்பட. இது வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. இது கர்த்தருடைய வார்த்தை. உனக்குள்ள கேட்க ஆரம்பிக்கும். உன்னை நடத்த ஆரம்பிக்கும். உன்னை பலப்படுத்த ஆரம்பிக்கும். புரிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். கீழே ஒரு வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். கர்த்தாவே, கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவி. ஆமா, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவி. காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ராமன் சொல்லுவீங்களா? அவர் சொல்றாரு, நான் உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும்னாக்கா உங்களுக்கு நேராக வந்து ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன். ஆயத்தமாகி காத்திருப்பேன். உன்னத பாட்டில் சொல்றாரு, கதவை தட்டுகிற என் நேசருடைய சத்தத்தை என் காதிலே கேட்டேன். எத்தனை பேர் தூங்குகிறவனுக்கு தெரியாதுங்க, விழித்திருக்கிறவனுடைய சிந்தனைகளுக்கு தெரியும். கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன். அவர் எனக்குள்ளே பிரவேசிக்க போகிறார். என் கையை பிடிச்சு என்னை நடத்த போகிறார். இதுதான் வழி என்பதை காண்பிக்க போகிறார். நீ போகிற பாதை தவறு என்பதை சொல்ல போகிறார். என்னை நடத்துகிற ஒரு தெய்வத்தினுடைய வழி நடத்துதலை நான் பார்க்க போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன். என்னை நடத்துகிற ராஜாவுடைய சத்தத்தை கேட்டேன். அது பிரமாதமானது, அது அழகானது, அது மேன்மையானது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இந்த சத்தம் மட்டும் உங்கள் காதுகளில் கேட்கக்கூடிய நிலையை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்தது என்ன நடக்கும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் கூட டிராவல் பண்ணுங்க, ஊழியத்தை விரும்பிங்க, ஊழியத்தை நேசிங்க, அது உங்களுக்கு தெரியும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல மகேஷ் என்று ஒரு தம்பி வந்திருந்தார். அவர் ஒரு கொஞ்சம் லோன் எடுத்திருந்தார். அந்த லோன் எடுத்துட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லோன் பணம் 3 லட்சம் ரூபாவும் காணாது போயிடுச்சு. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும்ல, இந்த திருடக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால தான் ஃபோன் பண்ண ஆரம்பித்த உடனே ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறாங்க. உனக்கு சாப்பிட பிடிக்கல, அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பிடிக்கல, இவன் அப்படியே புலம்பி போய் நிற்கிறான். என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டான், ஐயா இந்த மாதிரி சம்பவம் இப்படி நடந்து போச்சுன்னா. சரிப்பா நான் ஜெபிக்கிறேன், ஒன்றும் பயப்படாத என்ன. இல்லை ஏன் நான் உங்களை நேரில் பார்க்க விரும்புகிறேன்னா. சரி வாப்பா என்ன. வந்த உடனே அவன் என்கிட்ட சொல்கிற போது என் மனசில் கொஞ்சம் கூட அந்த நெருடல் கிடையாது, என் மனசில் அந்த பயம் கிடையாது. நீங்கள் ஒரு வார்த்தை, ஒரு அபகடமான, ஒரு கஷ்டமான ஒரு 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 நிலையை குறித்து என்கிட்ட பேசுகிறப்போ அதனுடைய தன்மையை முதல்ல கர்த்தர் எனக்கு எப்படி வெளிப்படுத்துவார்னாக்கா, அதனுடைய சீரியஸ்னஸை கர்த்தர் எனக்கு சொல்லுவார். அது ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனாக்கா நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிற போது என் இருதயெல்லாம் படன்னு அடிக்க ஆரம்பிக்கும். அப்படி ஒரு பிரச்சனையே இல்லைனாக்கா ரொம்ப சமாதானம் எனக்குள்ளே இருக்கும், ரொம்ப சமாதானமாக இருக்கும். அதனால் உடனே வாய்த்தர சொல்லுவேன், பயப்படாத சமாதானத்தை போங்கன்னுவேன். அந்த ஒரு வார்த்தை 10 வருஷம் உங்களை நடத்தும். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தம்பிக்கிட்ட சொன்னேன், கவலைப்படாத, நீ நிம்மதியாக போய் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. காலையில் 9:30 மணிக்கு போய் பேங்க்கில் போய் கேளு, உன் பணம் எங்கேயும் போகாது, அங்கே தான் இருக்கும். இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு வேணும் இல்லைங்க. அதே போல் அடுத்த நாள் காலையில் போகிற போது அவருடைய பணம் எங்கேயும் போல் பேங்க்கில் தான் இருந்தது. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி நடக்கிற சம்பவங்கள்லாம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம்ல. தப்பான முடிவெடுக்கிறது, தப்பான எண்ணம் நமக்குள்ளே வந்த உடனே தவறான ஒரு காரியத்தை செய்ய போகிறது, அப்படிலாம் இல்லாமல் கர்த்தர் சரியாய் நம்மை நடத்தினார், சரியாய் நடத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தில் விசாரிச்சாதாங்க, ஆண்டுடைய சமூகத்தில் கேட்டாதாங்க அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றது உனக்கு தெரியும். நீ சமாதானமாக இருக்க முடியும். தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத செயல்கள்லாம் வராது. வராது. வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
ஒரு கரெக்டான வழியில் கர்த்தர் உன்னை நடத்தணும், உன்னை ஆசீர்வதிக்கணும், உன்னை உயர்த்தணும்னாக்கா அவருடைய பாதைகளை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அதை தான் கர்த்தர், அது யாருக்கு கர்த்தர் சொல்கிறாரா? அதை அறிய பிரியப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறாரா? எல்லாம் அப்படி கண்ணை மூடி முழங்கால் படியிடுங்க பார்க்கலாம்.